ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம ஒரு சேட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஒயிட் பேரோட பட்டா, ஒயிட் கலர் பட்டாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம 4 பட்டா வந்து ட்ரைனிங்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் எல்லாமே 4 பேருமே நல்லா செட் ஆகிட்டாங்க. இந்த ஒயிட் பட்டா வந்துட்டு நல்லாவே என்கிட்ட கையிலலாம் நின்று பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற புறாலே பிடிச்சது எதுன்னு கேட்டால் நான் இந்த புறாவை தான் சொல்லுவேன். என்கிட்ட ஏன்னா அவ்வளோ நல்லா பழகிட்டு என்கிட்ட ஷோல்டரில் வந்து ஏறிக்கிறது, என் கையில் வந்து ஏறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்லா பழகின புறா இது. இன்றைக்கி நான் வெயில் வந்து கம்மியாக இருக்கே, நம்ம என்ன பண்ணி புறா பறக்க விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு 4 பேரையும் நான் எப்பவும் போல் விரட்டுற மாதிரி நேற்று விரட்டி விட்ட மாதிரி நான் இன்றைக்கும் விரட்டி விட்டேன். அதுக்கப்புறம் நல்லாவே தான் பறந்துட்டு இருந்தாங்க 4 பேருமே. 4 பட்டா, நம்மளோட 4 பட்டாவுமே சூப்பராக தரமாக ஹைட்டாக பறந்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, எல்லாம் சூப்பராக பறக்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டு நம்ம முட்டை வச்சுருந்தோம். அந்த முட்டையை வந்து கருக்கூடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். 2த்தையும் போய் பார்த்துட்டு வர கேப்பில் வந்துட்டு 2 புறா வந்துட்டு டக்குன்னு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, ஓகே, இன்னும் 2 பேரும் அந்த ஒயிட்டோட இன்னொரு பட்டா இருக்கும், நம்மளோட பட்டா பார்த்துருப்பீங்க, அம்மா விழுந்திருக்கும். அதுவும் இதுவும் ஒன்றா பிறந்தது. சடனாக அதுவும் வந்து குதிச்சிருச்சு. என்னடா இது வந்து குதிச்சிருச்சு, வெள்ளைப்புறாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பைரி அடிச்சிருச்சு நண்பா. வெயில் டைம்லேயும் பைரி வந்து நல்லா சுற்றிட்டு தான் இருக்குது. நீங்களும் உங்கள் பட்டா புறாக்களையும் சரி, மற்ற புறாக்களையும் சரி கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க. இது போனது எனக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.